Hi friends, welcome back to my channel. This is Sharbhalakshmi. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த ரீசெண்ட் ஆர்டர் ஒர்க் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய நம்ம கிளைண்ட் டைரி சீரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் நிறைய ஆர்டர் ஒர்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 24*18 inches தீமில் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் படம் நம்ம பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர் ஒர்க்கில் நான் புதுசாக என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆர்டர் ஒர்க் பெங்களூர்லேருந்து ரவிநந்தன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்காக இந்த ஆர்டர் ஒர்க் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் வாக்கில் அவங்க ஆர்டர் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. நான் ஜூலை எண்டில் இந்த ஆர்டர் ஒர்க் டிஸ்பேச் பண்ணேன். ஸோ இனிஷியலாக எங்கெல்லாம் ஸ்டோன் ஒர்க் இருக்கோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் பென்சில் ஸ்கெட்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் அந்த கல்லெல்லாம் நம்ம ஒட்டினதுக்கப்புறம் அதோட ஃபைனல் அவுட்கம் எப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதில் கல் கொஞ்சம் நிறைய தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக்சர் கொடுத்து அதை மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனாலேயே இன்னும் கொஞ்சம் நிறையவே இன்புட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவே எனக்கு ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இன்புட்டாக இருந்துச்சு. அண்ட் அகெயின் எங்கெல்லாம் எனக்கு கோன் ஒர்க் தேவைப்பட்டுச்சோ, எங்கெல்லாம் மக் ஒர்க் தேவைப்பட்டுச்சோ அது எல்லாமே ஒன்ஸ் ஸ்டோன் ஒர்க் முடிச்சோன்னே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டீட்டெயில் கோன் ஒர்க் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த டீட்டெயில் கோன் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கார்னருக்கு நான் ஃப்ளோரல் பேட்டர்ன் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃப்ளோரல் பேட்டர்னுக்கான வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பென்சில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கார்னர் பேட்டர்ன் வரைகிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ. ஸோ அதில் சிம்பிள் ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் அதை கொடியெல்லாம் வச்சு எப்படி நம்ம வரைகிறதுன்னு காமிச்சிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த கார்னர் பேட்டர்ன் போடுறது ரொம்பவே ஈஸி. ஸோ இதில் அந்த கார்னர் பேட்டர்ன் ரொம்பவே மினிமலாக வச்சுருக்கேன். ரீசன் இஸ் இதில் நிறைய கலர் இன்புட் வரப்போகுது அண்ட் நிறைய உள்ளர பேட்டர்ன்ஸ்லாம் இருக்க போகிறதுனால அதை கார்னர் பேலன்ஸாக கொடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மினிமலாக நான் காமிச்சிருப்பேன். ஸோ ஒன்ஸ் மக் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஃபாயிலிங் ஒர்க் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்பயும் போல் அரபிக் கம் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ரெஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபாயிலிங் நம்ம கவர் பண்ணிட்டோம். அண்ட் மெயினாக இந்த ஆர்டர் ஒர்க் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா ரவிநந்தன் அவங்க ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் இன்னொரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஆர்டர் ஒர்க் ப்ளேஸ் பண்ணும்போது இட்ஸ் லைக் ஒரு ஹானர் மாதிரி. அவங்களே அந்த தாஞ்சூர் பெயிண்டிங் பற்றி நல்ல ஒரு நாலேஜ் இருக்க பர்சன். ஸோ அவங்க திருப்பி நமக்கு ஆர்டர் ஒர்க் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் நமக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட். ஸோ அதனால் ஒன்று அக்செப்ட் பண்ணது. இன்னொன்று இதில் நிறைய அவங்க கொடுத்த இன்புட்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆர்டர் ஒர்க் அக்செப்ட் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி நான் ஆர்டர் ஒர்க் அக்செப்ட் பண்ணுறது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன்னா சில பேர் 7 நாளில் வேணும்னு கேட்பாங்க, சில நாள் ரெண்டு நாளில் வேணும் அப்படி சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் இமீடியட்டாக கொடுக்குற ஆர்டர் ஒர்க் எதுவுமே அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ரீசன் இஸ் இது கம்ப்ளீட்டாக நிறைய ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கிற ஒரு ஆர்ட் ஃபார்ம். இதை கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டேஜ் ப்ராசஸ் எல்லாமே நான் மட்டுமே பண்ணுறதுனால இதுக்கான கரெக்ட் டைம் கொடுத்தா தான் அதோட அவுட்கம் நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம ஒர்க் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் நார்மல் அப்செட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ண அதில் அவுட்கம் நல்லாவே இருக்காது. ஸோ அப்போ க்ளீன் மைண்டோட ஒர்க் பண்ணும்போது தான் அதோட அவுட்கமும் நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ அதுக்கான சர்டைன் டைம் தேவைப்படும். ஸோ ஆப்வியஸாக நான் ஆர்டர் ஒர்க் அக்செப்ட் பண்ண முன்னாடியே நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா இவ்வளோ டைம் லைன் ஆகிடும் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஸோ அவங்க அதுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நான் ஆர்டர் ஒர்க் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ மோஸ்ட்லி அப்படி தான் என்னோடய ஆர்டர் ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அவங்க அதுக்கான டைம் கொடுக்கறதுனால தான் அதோட ஃபினிஷிங்கும் எனக்கு அதே அளவுக்கு குவாலிட்டியாக கிடைக்குது. ஸோ ஒன்ஸ் நான் ஃபாயிலிங் பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் எக்ஸஸ் ஃபாயிலிங் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஒர்க் ப்ராசஸ் இவ்வளோ மெதுவாக தான் இருக்கும். நான் இவ்வளோ ஸ்லோவாக நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சேன் அப்படின்னா ரொம்பவே டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனாலேயே நான் மோஸ்ட்லி ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணி என்னோடய வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை மக் ஒர்க் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை ஸ்டோன் க்ளீனிங்காக இருக்கலாம். ஸோ எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக ஒவ்வொரு பாயிண்ட்டையுமே நல்லா க்ளீனாக பார்த்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் திருப்பி ரீஒர்க் பண்ணி அப்படி தான் இருக்கும் ஸ்டேஜ் ப்ராசஸ். ஸோ நான் வீடியோக்காக ரொம்ப லென்த்தன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பீட் வீடியோவாக நான் காமிச்சிருப்பேன். அண்ட் மோஸ்ட்லி இது எல்லா பார்ட்டும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோடய விஷாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் மேக்ஸிமம் கவர் பண்ணிவிட்டேன். அண்ட் பெயிண்டிங் பார்ட் என்னால் அந்த
போர்டு ரொம்ப பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால இதே பொசிஷனில் வச்சு என்னால் வரைய முடியல. ஸோ அதனால் பெயிண்டிங் ரொம்ப என்னால் பிக்சர்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த பிக்சர்ஸ் நான் அட்டாச் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். மோஸ்ட்லி இதில் இருக்கிற கலர் காம்பினேஷன், இதில் இருக்க சாரியாக இருக்கலாம், இல்லை போல்ஸ்டராக இருக்கலாம், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருப்பேன். லைக் இதில் வந்து நான் ப்ளூ கலர் சாரீ நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரெட் கலர், க்ரீன் கலர், இந்த காம்பினேஷனில் நிறைய ஆர்டர் ஒர்க் கேட்பாங்க. பட் இந்த ப்ளூ கலர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அப்போ இந்த ப்ளூ காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவரோட தோத்தி பார்த்திங்க அப்படின்னா எல்லோவில் இருக்கும். ஸோ அப்போ அவங்களோட சாரீ ப்ளூவில் ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ரெட்டில் கொடுத்தோன்னே நல்ல அந்த சாரீ நல்ல ரிச்சாக இருந்துச்சு. ஒரு சில்க் சாரீ மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துச்சு. ஸோ அந்த கலராக இருக்கலாம். போல்ஸ்டர் வந்து அதே மாதிரி நான் க்ரீன் கலர், அதில் இருக்க கொடி பேட்டர்ன்ஸும் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற மேக்ஸிமம் ஏரியா வந்து நான் இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயிலும் நான் என்ன பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ இவருக்கு போட்ட தோத்தி வந்து நான் கலர் வந்து நான் ஏற்கனவே கணேஷா தோத்தி எப்படி ஒர்க் பண்ணணும் அதே ப்ரொசீஜர் இதில் தான் இதுக்கும் நம்ம தோத்தி பார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் சாரீ வந்து நம்ம கஜலக்ஷ்மிக்கு ப்ளூ கலர் சாரீ நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இதுக்கு அந்த சாரீ பார்ட் ஒர்க் பண்ணியிருப்பேன். அண்ட் அகெயின் பார்த்திங்க அப்படின்னா போல்ஸ்டர் க்ரீன் கலர், அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இதில் இருக்கிறது வந்து நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ என்னோடய வீடியோ சீரீஸ் வந்து இப்படி தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். லைக் அந்த கலரிங் பார்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸிங், அதுக்கப்புறம் அந்த கோன் ஒர்க் அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு வந்து என்னோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இனிஷியலாக எடுத்தோடனே ஒரே போர்டே பண்ணி காமிச்சு ஒரே இதே நான் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஒவ்வொன்றா க்ளீனாக பார்க்கும்போது உங்களோட அவுட்கமும் நல்லாவே கிடைக்கும். ஸோ நிறைய பேர்த்தோட எனக்கு வர ஃபீட்பேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, லைக் எனக்கு வர மெயில்ஸ்லேயும் அவங்களோட அவுட்புட் வந்து நல்லா க்ளீனாக கிடைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீட்டெயில் ஒர்க்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போடுறதுனால அதை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட அவுட்கம் நல்லா வருது. ஸோ இந்த ஸ்டெப் தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே ப்ரொசீஜரில் நான் உங்களை இந்த வீடியோவையும் நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானு. அண்ட் ஸோ ஒன்ஸ் நான் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஸ்டூல் மாதிரி இருக்கிற அந்த கீழே இருக்க லெக் போர்ஷன் முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி ரைட் சைடும் எடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நான் அந்த இனிஷியலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இம்ப்ரெஷன் எடுத்துகிட்டு அதை மட்டும் நான் கட் பண்ணி அதோட பேக் சைடில் அரபிக் கொடுத்துட்டு நான் அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த கரெக்டாக அதுக்கு மேலே நான் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தாஞ்சூர் பெயிண்டிங் ரிலேட்டடாக இருக்கிற பெயிண்டிங்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் ஃபாயிலிங் முடிச்சதுக்கப்புறம் நான் பேஸ் கலர் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோத்தி அண்ட் இது எல்லாமே ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ண கலர்ஸ் தான் நான் இதில் ஒர்க் பண்ணியிருப்பேன். அண்ட் நீங்கள் க்ரீன் கலர் அந்த போல்ஸ்டர் பார்த்தாலே தெரியும் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். அண்ட் சாரீ கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டான கலர் இது. அண்ட் இந்த மோஸ்ட்லி வந்து நம்ம நரசிம்மருக்கு வந்து அந்த தாடி போர்ஷன் வந்து நம்ம ஒரு கோல்டன் எல்லோ கலரில் தான் எடுப்போம். ஸோ அந்த கிளைண்ட் வந்து அந்த ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்ததுனால இந்த கலர் நம்ம மேட்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பின்னாடி இருக்க பாம்பு கலரும் அவங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அண்ட் பேக்ரவுண்ட் வந்து ஆரஞ்சு கலர் மாதிரி கேட்டாங்க. பட் ரெட்டு தான் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ரெட் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட ஃப்ளோரிங் தான் ரொம்பவே ஹைலைட்டட். அண்ட் அவங்க மைசூர் பெயிண்டிங்கில் இருக்கிறத இதில் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இதில் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே வரையறதுக்கு டைம் எடுத்துச்சு எனக்கு. லைக் எல்லாமே கம்ப்ளீட்டாக டாட்டாக வச்சு அந்த பேட்டர்ன் ஃபுல்லுமே போடணும். பட் ஒன்ஸ் அதை முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்கம் பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பெயிண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரிங் பேட்டர்ன் நான் எடுத்ததே இல்லை. ஸோ இதோட ஓவரால் லுக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு மைசூர் பெயிண்டிங்கோட ஸ்டைலில் தாஞ்சூர் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃப்ளோரிங் எப்பயுமே நம்ம தாஞ்சூர் ஸ்டைலில் தான் எடுப்போம். ஸோ இது அவங்களோட ரெக்வஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த பேட்டர்னில் எடுத்திருக்கோம். அண்ட் இதோட அவுட்கம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே நான் பெயிண்டிங் முடித்தோன்னே நான் அதோட ஒரு கிளிக் எடுத்துக்குவேன். ஸோ தட் எனக்கு மெமரிஸில் இருக்கும். ஓகே, நான் இந்த படத்தோடு எடுத்ததுனால எனக்கு அதோட ஜேர்னி எனக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆர்டர் ஒர்க் போய் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு ஃபீட்பேக் அனுப்பியிருந்தாங்க. நான் அதை படிக்கணும் கேளுங்க. டியர் மேடம், ஐ எம் ரவிநந்தன், பிளேஸ்ட் ஆர்டர் ஃபார் லக்ஷ்மி நரசிம்மர் 18/24 Thanjore painting from Sharbhalakshmi. I received them today. I really loved every bit of it. I am glad I got it done from you.
தேங்க்ஸ் டு டிவைன் ஆர்ட் ஸ்டோர் Sharbhalakshmi. தேங்க்ஸ் a lot. Definitely recommend you. 4th August 2020. Thank you so much Ravinandan. Thanks for sharing the feedback. எஸ், ஸோ அது அவங்களோட கீழே இருக்கிறது அவங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எஸ், எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்கை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் இல்லை ஃபேஸ்புக் என்னோட மெயிலுக்கு அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.